வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சன் இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுட்ரு யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, பூண்டு 1/4 கப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி 1 கப்பு, கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுதான் அதுக்கு தேவையானதெல்லாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டே தாளிப்பு கொடுத்துறேன், கடைசியாக கொடுக்கல. அதனால் எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படப்படன்னு வெடித்து முடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு 1/4 கப் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி கொஞ்சம் புளி அதிகமாக இருக்க மாதிரி தான் வைக்கிறேன், பருப்புலாம் இல்லாமல் அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் மட்டும் யூஸ் பண்ணி. அதனால் நான் வெங்காயம் பூண்டுலாம் நிறையவே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வணக்கி விட்டு நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ அப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். அப்புறம் கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் கிழங்கு வேகிற வரைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்து இப்படி நசுக்குனா கிழங்கு நல்லா இந்த மாதிரி ஈஸியாக நசுங்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துடும். அது நம்ம சின்ன சின்னதானே கட் பண்ணோம், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். சேர்த்துட்டு கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா கொதி வரணும். சாம்பார் அந்த பவுட்ரு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். அப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போடும்போது கவனமாக எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு உப்பு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். நான் கொஞ்சம் புளிப்பு நிறையா இருக்கனால கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
நல்லா கலந்து விட்டு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி வரணும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு கடைசியாக கருவேப்பிலையில் வந்து ஒரு 4 இலை மட்டும் பிச்சு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்தா கொஞ்சம் நல்லா அது மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.